தலித் கிறிஸ்தவர்களுக்கு பட்டியல் ஜாதி அந்தஸ்து வழங்கப்படாததற்கான முக்கிய காரணம் 1950 அரசியலமைப்பு ஆணையாகும். இந்த ஆணை முதலில் இந்துக்களுக்கு மட்டுமே எஸ்சி அந்தஸ்தை வழங்கியது. பின்னர் 1956 சீக்கியர்களுக்கும் 1990 பௌத்தர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் இதில் ஒருபோதும் சேர்க்கப்படவில்லை. உச்சநீதிமன்றம் 2026 வழங்கிய தீர்ப்பில் கிறிஸ்தவம் அல்லது இஸ்லாமுக்கு மதம் மாறியவுடன் எஸ்சி அந்தஸ்து தானாகவே முடிவுக்கு வருகிறது என்று திட்டவட்டமாக கூறியது. முற்றிலும் திட்டவட்டமானது மற்றும் முழுமையானது என நீதிமன்றம் வலியுறுத்தியது. இதனால் இடஒதுக்கீடு, SC/ST சட்டத்தின் பாதுகாப்புகள் மற்றும் அனைத்து சட்டப்பூர்வ உரிமைகளும் இழக்கப்படுகின்றன. மதத்தை பின்பற்றுதல் என்ற சொல்லுக்கு நீதிமன்றம் அளித்த விளக்கம் முக்கியமானது. அது வெறும் தனிப்பட்ட நம்பிக்கை அல்ல, பொதுவான வெளிப்பாடு மற்றும் நடைமுறை என கூறப்பட்டது. அதனால் ஒருவர் கிறிஸ்தவ மதத்தை வெளிப்படையாக பின்பற்றினால் அவர் SC அந்தஸ்தை கோர முடியாது. இதை எதிர்த்து பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் 2007 தலித் கிறிஸ்தவர்கள் மதம் மாறினாலும் தீண்டாமை மற்றும் புறக்கணிப்பு தொடர்கிறது என அறிக்கை வெளியிட்டது. செயற்பாட்டாளர்கள் மத அடிப்படையில் SC அந்தஸ்தை மறுப்பது சமத்துவ உரிமை ஆர்டிகிள் 14 மற்றும் மத சுதந்திரம் ஆர்டிகிள் 25 ஆகியவற்றை மீறுகிறது என வலியுறுத்துகின்றனர். முடிவாக தலித் கிறிஸ்தவர்கள் SC அந்தஸ்திலிருந்து விலக்கப்படுவது 1950 ஆணையின் திட்டவட்டமான தடையாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சமூகத்தில் பாகுபாடு தொடர்கிறது. இந்த விவாதம் இன்னும் தீர்க்கப்படவில்லை. பாராளுமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் சட்ட கட்டமைப்பை மறுபரிசீலனை செய்யுமா என்பதை முக்கிய கேள்வியாக உள்ளது. மேலும் உச்சநீதிமன்றம் மதம் மாறுபவர்களுக்கு பட்டியல் ஜாதி அந்தஸ்து இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளது. 1950 ஆண்டு குடியரசுத் தலைவர் ஆணையின் 3ஆம் பிரிவு இந்து, சீக்கியம், பௌத்தம் தவிர வேறு மதத்தை பின்பற்றும் நபர்களுக்கு SC அந்தஸ்து வழங்க முடியாது என திட்டவட்டமாக கூறியது. இதனால் கிறிஸ்தவம் அல்லது இஸ்லாம் போன்ற மதங்களுக்கு மாறியவர்கள் பிறப்பால் வந்த ஜாதி அடையாளம் இருந்தாலும் சட்டத்தின் பார்வையில் அந்தஸ்தை இழக்கின்றனர். இந்த தீர்ப்பில் மதம் மாறிய தருணத்திலிருந்து SC அந்தஸ்து தானாகவே முடிவுக்கு வருகிறது என்று நீதிமன்றம் வலியுறுத்துகிறது. அதனால் இடஒதுக்கீடு, சட்டப்பூர்வ பாதுகாப்புகள் மற்றும் SC/ST சட்டத்தின் கீழ் கிடைக்கும் உரிமைகள் அனைத்தும் இழக்கப்படுகின்றன. ஒரே நேரத்தில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி SC அந்தஸ்தை கோர முடியாது என்றும் இவ்விரு நிலைகளும் ஒன்றையொன்று விலக்குபவை என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது.